ரொம்ப நாட்களாகவே இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. மும்மொழி கொள்கையா, இருமொழி கொள்கையா நம் தமிழ்நாட்டிற்கு எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஒரு அமைதியான சூழ்நிலை தான் இருக்கு. இருந்தாலும் அந்த மொழி எதற்காக தேவை? மொழி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வு. அவன் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது அவன் பேச கத்துக்கிற மொழியை தான் அது தாய்மொழி. தாய் எங்கெங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்களோ அதெல்லாம் இந்த குழந்தை வாங்கிக்கிட்டு அது கருவிலேயே அந்த மொழியை கற்றுக்கிட்டு வெளியே வந்து மற்றவர்களோட உறவாடி அண்டை அயலாரோட எல்லாம் பேசி அந்த மொழியை தனக்குள் வளர்த்து கொள்வது தான் தாய்மொழி. தாய்மொழிக்கு மேலே ஒரு மொழின்னா அது திணிப்பு. தாய்ப்பாலுக்கு மேலே ஒரு பால் ஊட்டுறதுன்னா அது வேணுமாந்தா குழந்தையுடைய வளர்ச்சிக்கு இருக்கலாமே தவிர, ஆனால் அதனுடைய நெஞ்சுக்கு மனதிற்கு உரியதாக இருக்காது. உடலுக்கு தாய்ப்பால் தான் ஊட்டும். இப்போ தாய்ப்பாலை விட்டுட்டு ரெண்டாவதா ஒரு பால் தரலாம், மூன்றாவதா ஒரு பால் தரலாம்னா அது இந்த மக்களை எங்கே கொண்டு போய் விடும்? இரண்டாவது, தாய்க்கு பற்றாக்குறை இருந்தால் இது போல மூன்றாவது இரண்டாவது மொழிகளை ஊற்றலாம். ஆனால் தமிழுக்கு என்ன பற்றாக்குறை இருக்கு? இந்தியா முழுவதும் இருக்கின்ற மொழிகள்லயே தாய்மொழி தன்னுடைய வளத்தோடு இருக்கிற ஒரே ஒரு மொழி தமிழ் மொழி தான். இதை பேசுற மக்கள் இருக்காங்க. இதை பேசி படிக்கிறவெல்லாம் அறிவாளின்னு சொல்லிக்கின்ற மேல்நாட்டுக்காரர்கள் இருக்காங்க. இந்த மொழியில இருக்கிற அறிவு செல்வம் போல எந்த மொழியிலும் இல்லைன்னு சொல்ற அறிஞர்கள் இன்றைக்கும் உலக அளவில் இருக்காங்க. அப்படி இருக்க மொழிக்கு மேல இன்னொரு மொழியை படி என்பதே தவறானது. தாய்ப்பால் வளத்தை நாம் முழுவதுமாக அனுபவித்து சுவைத்து அதுக்கு பின்னால எந்த மொழியை வேண்டுமானாலும் பேசலாம், எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், யாரோடு வேண்டுமானாலும் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் வாழலாம். அதுதான் அடிப்படை. ஆனா தாய்மொழியே தாய்ப்பாலை ஊட்டாமையே குழந்தைய நோஞ்சானாக்கிட்டு அதுக்கு பின்னால இத்தனை பாலையும் கொண்டு வந்து கொடுத்தா எல்லாம் வெறும் பால், வெப்பாலை. குடிக்க குடிக்க மனமும் நோயும் வெந்து போயிடும். இதை செய்யற அரசெல்லாம் ஒரு அரசுங்களா? உலக நாட்டில் எந்த அரசாவது இதை செய்யுமா? இந்த மாதிரி பிரெஞ்சுக்காரங்கிட்ட போயிட்டு பிரெஞ்சு நாட்டில் போயிட்டு நீ 3 மொழி படின்னு சொல்ல முடியுமா? பக்கத்தில் இருக்க இத்தாலியும் மேற்கில் இருக்கிற வடக்கில் இருக்கிற இங்கிலாந்தில் இருக்க ஆங்கிலத்தையும் படின்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு இடையில ஒரு சிறு கடல் இருக்கு. அந்த கடலை தாண்டி இந்த எல்லைக்குள்ளே வேற மொழியே வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க பிரான்ஸ் நாட்டில். என்ன காரணம்? தன்னுடைய தாய்மொழியை அழிந்து விடக்கூடாது, தன்னுடைய தாய்மொழிக்கு மேல் இன்னொரு மொழி என்று இந்த நாட்டிற்குள் நுழைந்து விடக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தாய்மொழி படிப்பை விட்டு விட்டு வேறு மொழிக்கு போயிட்டா அடுத்த தலைமுறை வேறு மாதிரி ஆகிடும். நம்ம ஊர்ல ஒட்டு பலா, ஒட்டு மரங்கள் நீட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது ஒட்டாம இருந்துச்சுன்னா அது என்ன மரமோ அந்த மரத்தினுடைய காயைத்தான் கொடுக்கும், கனியை தான் கொடுக்கும். அதே மாதிரிதான் பூ பூக்கும். ஆனா மாவுலையோ பலாவிலையோ வேற பழ மரங்கள்லயோ வேற மரங்கள்லயோ நீங்க ஒட்ட போட்டீங்கன்னா வேர் வந்து பலாமரமா இருக்கும். மரத்தினுடைய அந்த ஒட்டு வரைக்கும் அதனுடைய பூ பூக்கும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி பலாமரம்ன்றது போயிட்டு நாம எதை ஒட்டுறோமோ அந்த மரம் தான் காய்க்கும். அந்த மரத்தினுடைய கனி தான் கிடைக்கும், பலா கிடைக்காது. நம்ம தமிழர்கள் வந்து மா, பலா, வாழைன்னுட்டு 3 கனிகளை சொல்றாங்க. இந்த கனிகளுக்கு மேல இன்னொரு கனியை ஒட்டிட்டா, மரத்தினுடைய தண்டை ஒட்டிட்டா அது பிடிச்சுக்கிச்சுன்னா கீழே பலாமரம் இருக்கும், மேல வேற காய் காய்க்கும். கீழே மாமரம் இருக்கும், மேல வேற ஒரு காய் காய்க்கும். அப்ப நாம தமிழர்களாக பிறந்திருப்போம். ஆனா வேற மொழிகளை பள்ளியில் பாடங்களாக நடத்தினா அந்த பாடத்தினுடைய மொழிதான் நம்முடைய மனதில் பதியும். ஏன்னா இந்த பாடத்தை படிச்சாதான் நமக்கு வேலை கிடைக்கும், இந்த பாடத்தை படிச்சாதான் நம்ம இந்திய ஆட்சி பணியில போய் சேர முடியும், இந்த பாடத்தை படிச்சாதான், இந்த மொழியில படிச்சாதான் நாம இந்தியா முழுசா வேலைக்கு போக முடியும்ன்ற ஒரு மூட பழக்கம் உண்டு.
அந்த மூட பழக்கம் வராமல் இருக்கணும்னா நாம நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அது எல்லா உயிர்களுக்கான உரிமை. காக்கா கத்துறதுன்னா கத்தும், இப்ப கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அது கத்துறது காக்கான்னு தான் நமக்கு தெரியுது. எப்படி தெரியுது? பார்க்கவே இல்லையே, நம்ம குரலை வச்சுதானே நம்ம சொல்றோம். எந்த நாடு போனாலும் காக்கா தானே. காக்கா தானே, அது அப்படித்தானே கத்தும். அப்ப அதனுடைய கத்தலை பார்த்தாவா இது காக்கா. ஒரு பாட்டு மாதிரி இசைச்சு இழுத்து பாடினா இது குயில். காக்கா வந்து தமிழ்நாடு தானேங்க. காக்கா வந்து தமிழ்நாடுன்னு எடுத்துக்கணுமா? ஆமா, நம்முடைய தாய்நாடு, தாய்மொழி. தாய்நாடு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்துதான் காக்கா. எந்த நாட்டுக்கு போனாலும் அப்படின்னு எடுத்துக்கலாமே. நம்ம மொழியும் நீங்க மொழியும் அப்படி எடுத்துக்கலாமுங்க. எந்த நாடு போனாலும் நம்ம வந்து தமிழர்கள் தானே. தமிழர்கள் தான். காக்காங்கிறது எப்படி அங்க எல்லா இடத்துலயும் காக்கா மாறவே மாறாதது. அது தமிழர்கள் தானே. அப்படி தமிழர்கள் ஒரு மொழி வந்து நமக்கு ஒரு அடிஷனல், அதாவது இணைய கூடுதலா இருந்தா நல்லது தானே. கூடுதல்னா எதற்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த காலத்துல வணிகம் போறதுக்கு. நீங்க வணிகத்துக்கு போன செட்டிமார்கள் நம்மவர்கள் எல்லாம் போயிட்டு கிழக்காசிய நாடுகள் எல்லாம் செட்டி தெருன்னு வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வச்சிருந்தாங்க. அது தெரியாதவர்கள் தான் நாம பேசுறோம். எந்த நாட்டுக்கு போனாலும் நாம இருப்போம். ஆங்கிலேயன் நம்ம நாட்டுக்கு வந்தா அவன் ஆங்கிலேயன் நம்ம நாட்டுக்கு ஆயிட்டுனா, ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டுட்டு போகும்போது ஆங்கிலோ இந்தியன்ற ஒரு தனி இனம் இருந்துச்சு. ஏன்னா அங்க ஆங்கிலேயர் வந்தார்கள், இங்க இருக்க பெண்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கை நடத்தினாங்க, குடும்பமாச்சு, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைகளுக்கு பேரு ஆங்கிலோ இந்தியன்ஸ் தான் சொல்லுவோம். இவங்க இங்கிருந்து போகும்போது எல்லாரையும் கூட்டிட்டு போயிடல. அப்போ நாம போறது நம்முடைய நிழலோட மட்டும்தான் போவோம். நம்முடைய நிழல் போல நாம் யாருன்றத சொல்லாமல் சொல்வது போல. ஒரு சிங்கம் நடந்து போகுதுன்னா அதனுடைய நிழலை பார்த்து சொல்லிடலாம், உடலை பார்க்க வேண்டியதே இல்லை. அப்போ இவர்கள் தமிழர்கள்ன்றதை எப்படி நாம சொல்றது? தமிழ் மொழியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்படி சொல்றது? நம்மோட இந்த மொழி பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கு. இந்த மண் தோன்றிய மொழி தமிழ். ஆனா இந்த மொழியினுடைய வழித்தடத்துல நாம போயிட்டே இருக்கணும். எப்போ? இது வரைக்கும், இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆட்சி இருக்கிற வரைக்குமா, அல்ல அடுத்த 5 ஆண்டுகள் இன்னொரு ஆட்சி மாறத்துக்கா, அல்லது ஒரு 50 ஆண்டு 100 ஆண்டுகள் ஆன பின்னால அது வரைக்குமா? தமிழுக்கு எல்லை இல்லை. மொழிக்கு, தாய்மொழிக்கு, தன் மொழிக்கு, தன்னுடைய நிழலுக்கு எல்லையே கிடையாது. அது வேணுமாந்தா இருளுக்குள் போனால் அது ஒழிஞ்சிட்டு இருக்கும். அப்படிங்கிற பார்க்கும்போது ஏன் இந்திக்காக பயப்படுறோம்? வந்து போட்டுமே. அது இது அறியாமையில் பேசுகின்ற அரசியல். அறியாமையில் பேசுகின்ற அரசியல். அது வடநாட்டுக்காரர் பேசுறது தான் அறியாமையில் பேசுறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளும் பேசுறது அறியாமையோ அல்லது தெரிந்தும் ஏன் தமிழுக்காக இருக்க வேண்டும் அப்படி என்ற நினைப்பிலோ பேசுகின்ற ஒரு. அதிகாரப்பூர்வமா படிக்க வேணாம் சொல்றீங்க, தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. என்ன இருக்கு? அதிகாரப்பூர்வமா எடுத்துக்கிட்டா சொல்றீங்க. உங்களுடைய பேரை கேட்டா சொல்லிடுறீங்க ஜெயகரன்ட்டு. உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா சொல்றீங்க. உங்க தாத்தா பேர் ராமசாமி, எங்களுக்கே தெரியும், நாத்திக ராமசாமி அப்படின்ட்டு. அப்போ இதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரர் பேரை சொல்ல முடியுமா உங்களால? நாம ஏன் 3 மொழி படிக்கணும்? 5 மொழி ஏன் படிக்கணும்? முதலில் நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம வாழ கத்துக்கிறோம், அப்புறம் அண்டை வீட்டாரோட பேச கத்துக்கிறோம், அதுக்கடுத்து வெளி ஊர்களுக்கு போறோம், பலரோட பேசுறோம். எதுவும் எந்த தடையும் எந்த மொழிக்கும் கிடையாது. தமிழ் பேசுறவர்களுக்கு வேற மொழியே வராதுன்னு சொன்னா, உலக நாட்டுல இருக்க எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு நிறைந்து இருக்கின்ற இந்தியர்கள் யாருன்னா அது தமிழர்கள் தான். அது மறுக்கப்படாதது. தமிழர்களுடைய அடையாளம் உலகம் முழுவதும் தமிழர்களுடைய அடையாளம். நீங்க எந்த நாட்டுக்கு இன்னைக்கு ஆஸ்திரேலியா கூட, ஆஸ்திரேலியா நாட்டுல இருக்கிறவங்கள ஒரு நாளை வந்து தமிழர் நாளா, தமிழ் நாளா கொண்டாடுறாங்களோ. ஜப்பானுடைய தொலைவு வண்டிகள்ல அங்கெல்லாம் தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. சீனத்துக்கு போனா தமிழும் சீனமும் ரெண்டும் கலந்து இருக்க உறவு. இங்க இருந்து போன முனிவர்கள் அந்த காலத்துல இருந்து இங்க இந்த மருத்துவத்தை கொண்டு போனாங்க. இங்க இருந்து ஆடல் கலைகளை, பாடல் கலைகளை எல்லாம் கொண்டு போனாங்க. இன்றைக்கு இருக்க கும்பு வரைக்கும் நம்முடைய சாயல் இருக்கு, அதுல வர்ம கலைகள் இருக்கு.
இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு யார்கிட்டயுமே பேசுறது இல்லையா? தமிழ்நாடு அரசு ஏத்து சொல்றது இல்லையா மத்திய அரசுக்கு? எங்க மொழியில என்ன குறை இருக்குது, இந்த குறைக்காக நீங்கள் 3 மொழி 4 மொழியில் சொல்றீங்க, எதுக்காக சொல்றீங்க? நாங்க இந்திக்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. அன்றைக்கும் 1936 இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல் தொடங்கும் போது கூட இந்தியை எங்க மேல ஏன் கொண்டு வரேன்னு தான் பேசினாங்க. இந்திக்கு வடநாடு, அன்றைக்கு பம்பாயில இருந்த தமிழர்களுக்கு மராத்தி தெரியாதா, இந்தி தெரியாதா? அன்றைக்கே குடியேறி இருந்தாங்க. அதுக்கு முன்னே டெல்லியில போய் ஆட்சி பண்ணிட்டு இருந்த தமிழர்களுக்கு அரசில் இருந்த உயர் அதிகாரிகளுக்கு தமிழை தவிர வேற மொழி தெரியாதா? இப்படி பார்க்கும்போது இந்தி தெரிந்த ஒரு மகாத்மா காந்தி தான் வந்து சுதந்திரமே, அவரால் தான் சுதந்திரமே கிடைச்சு. அவர் ஒரு இந்தியை விட அவருக்கு தமிழ் தான் அதிகமா தெரியும். அதனால இந்த சட்டையை வந்து திறந்தார். காந்தியே மகாத்மாவை ஆக்குனது தமிழர்களுடைய நடை, உடை, பாவனை. இந்த 3 தமிழர்களுடைய நடைன்னா என்ன? ஒழுக்கம். உடைனா என்ன? நாம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மறைப்பை போட்டுக்கிற ஆடை, கௌரவம். பாவனை, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாம நடக்கிற வள்ளலார் தத்துவங்கள். இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் அவர் மகாத்மா ஆனாரு. ஆனா இதே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பேசணும். தமிழ்நாட்டு அரசியல் செய்கின்றவர்கள், தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள், அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் இதை உள்ளும் வெளியும் பேசணும். சட்டமன்றத்துக்குள்ள பேசணும், அதே போல தமிழ்நாட்டுக்குள்ள பேசணும். அதே மாதிரி இந்தியா தமிழர்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து பேசணும். தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய குரல் எல்லாம் ஒன்றிணைக்கணும். நீங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா, அப்போ உங்களுடைய கருத்தா தான் இங்க தமிழக அரசும் அப்படிதான் சொல்லுது, மும்மொழியை நாங்க எதிர்க்கிறோம்னு. மும்மொழியை எதிர்க்கிறதுக்கு எந்த இடத்துல தமிழை வச்சிருக்கீங்க? பாஜக என்பது இன்றைக்கு ஆளுங்கட்சி. நேற்று காங்கிரஸ் ஆளுங்கட்சி. மத்திய அரசு கொண்டு வருது. மத்திய அரசு கொண்டு வர்றதுக்கு நீங்க எதிர்த்து இருந்தா ஏன் இங்க இந்தி வருது? இந்தியில நீங்களே சேனல்ல அலைவரிசை நடத்துறீங்கல்ல, இந்தியில பள்ளிக்கூடம் நடத்துறீங்கல்ல, இந்தியில கல்விக்கூடம் நடத்துறீங்கல்ல. இந்திய எந்த இடத்துல எதிர்த்து இருக்கீங்க? இந்தியை எதிர்க்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளதான். தமிழ்நாட்டுக்கு வெளியே அதனுடைய நிலப்பரப்புல நாம வந்து எதிர்க்க வேண்டிய தேவையே இல்லையே. ஏன்னா அது அவர்களுடைய தாய்மொழி. அவர்களுடைய தாய்மொழியை நாம் எதிர்க்கிறதுக்கு நமக்கு அறிவா இல்லை தமிழர்களுக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளு. எல்லாம் நம்ம ஊர் தான்பா, எல்லாம் நம்ம ஜனம்தான், எல்லாம் நம்ம மக்கள் தான். அது இந்தியக்காரனா இருந்தா என்ன, காஷ்மீர்காரனா இருந்தா என்ன, மராத்தியா இருந்தா என்ன, குஜராத்தியா இருந்தா என்ன, அப்படின்ற தமிழ் இனத்துல எப்படி நீங்க வந்து இங்க தமிழ் இல்லாத ஆங்கிலத்தை, இந்தியை படிக்க வைக்கிறீங்க பள்ளிக்கூடங்கள்ல? குறைய மத்திய அரசு கிட்ட சொல்லலாம். சொல்றதுக்கு தானே பாராளுமன்றத்துக்கு 39 பேர் போறாங்க. பாராளுமன்ற மேலவைக்கு 18 பேர் இருக்காங்க. அதுக்கு இல்லாம நீங்க அப்பப்போ கூட்டணி சேர்ந்துக்கிறீங்கல்ல, எல்லா கட்சியோட கூட்டணி சேர்றீங்க. மத்தியில யார் ஆண்டாலும், காங்கிரஸ் ஆண்டா காங்கிரஸ், இந்திரா இருந்தா இந்திரா, ராஜீவ்காந்தி வந்தா ராஜீவ்காந்தி, நாளைக்கு ராகுல் காந்தி வந்தாருன்னா ராகுல் காந்தி, மோடி இன்னைக்கு இருக்காரு, மோடியோட மட்டும் உறவு இல்லாம இருக்கீங்களா? பேச வேண்டியது தானே. பேசாமல் திசை மாற்றி பேசுவதுதான் நாங்க இந்திய திணிப்பை எதிர்க்கிறோம், இந்திய எதிர்க்கல. நாம நீங்க சொல்றீங்க இந்தி தெரிந்தால் தானே இப்போ நாடாளுமன்றத்தில் எப்படி பேச முடியும்? ஹிந்தி தெரிந்தா தானே பேச முடியுங்க. அதுங்க அங்க வந்து தமிழ்ல பேசணும்னா ஹிந்தி ஒண்ணு டிரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு இருக்கு. இல்ல இப்போ தேவையே கிடையாது. கருவிகள் இருக்கு, கருவிகள் இருக்கு. ஒரே தொழில்நுட்பம், ஒரே ஒரு ஆள் கூட அங்க தேவையே கிடையாது. அப்ப தமிழ்ல தான் பேச சொல்றீங்க. மோடி குஜராத்ல பேசினாருன்னா அத நம்ம தமிழ்நாட்டு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவங்க அதை வந்து தமிழ்ல கேட்கலாம். மோடி இந்தியில இல்ல குஜராத்தில பேசினார்னா அவருடைய தாய்மொழியில பேசலாம். மொழிபெயர்ப்பாயிரும். நம்முடைய தாய்மொழி தமிழ்நாட்டுல இருக்க 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்ல கேட்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்க மலையாளத்துல கேட்கலாம். அண்டை மாநிலத்தில் இருக்கிற ஆந்திராக்காரன் தெலுங்குல கேட்கலாம். வங்காளி வங்க மொழியில கேட்கலாம். ஒரியாக்காரன் ஒரியால கேட்கலாம், ஒரே மொழியில கேட்கலாம். மராட்டிக்காரன் மராத்தியில கேட்டுக்கலாம். பஞ்சாபி அரே யாரேன்ட்டு
அவன் மொழியில கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் வசதி இருக்கப்பா, ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்க? உரிமை மொழியில பேசிக்கலாம், ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? நீங்க 1000 மொழியில உடனே ஒரே கொஞ்ச நேரத்துல மொழிபெயர்த்து தருது, அது அப்படியே பேசிட்டே கொண்டு மொழிபெயர்து. சில நேரங்கள் இதெல்லாம் கேட்கறது ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நேரம் இல்லையா? சில நேரங்களில் தமிழ் ஒலிக்குது எங்க நாடாளுமன்றத்துல, யாரோ பேசுறாங்க. ஆனா ஒரு காலத்துல வெங்கட்ராமன் கூட பேசினாரு, ஆர்வி வெங்கட்ராமன் கூட. அதுக்கு பின்னால இப்ப மோடியும் பேசுறாரு, அதுக்கு பின்னால இன்னும் பலரும் பேசுறாங்க. திருச்சியை சேர்ந்தவங்க இவங்க திருமதி நிர்மலா சீதாராமன், திருமதி கனிமொழி அவர்களும் எல்லாம் பேசுறீங்க. ஒரு மோதல் வரும்போது தமிழ்ல பேசுறேன், என்ன தப்பு? நானும் தமிழ் தான், நீயும் தமிழ். அது மட்டும் இல்ல, இந்த நாடு நம்ம நாடு, நாம தமிழ்நாட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு வெளியும் நாம இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க. தமிழ்நாடுங்கிறது இந்த வளையம் தானேங்க? இந்த வளையம்ட்டு கிடையாது. தமிழ்நாடு நாம கொஞ்சம் கொஞ்சம் பின்னோக்கி போக 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 இந்த வளையம் விரிஞ்சுக்கிட்டே போகும். அந்த காலத்துல குமரி கண்டம் இருந்தது, அதுக்கப்புறம் குமரி கண்டத்துக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா இந்தியாவை தாண்டிய பரப்பெல்லாம் தமிழ் நிலத்தினுடைய பரப்பு. முகஞ்சதரோ அரப்பாவுக்கு நமக்கு என்ன உறவு இருக்கும்? 5000 ஆண்டுகள் ஆகுது. அது 5000 ஆண்டுகள் பழமையான இடத்துல இருந்து நம்முடைய நிலத்திற்கு என்ன உறவு, தொடர்பு? இங்க இருக்கிற மாதிரியே காளையினுடைய சின்னம், இங்க இருக்கிற மாதிரியே ஓடுகள், இங்க இருக்கிற மாதிரியே செங்கற்கள், இங்க இருக்கிற மாதிரியே கட்டிடங்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப புதிதா தோன்ற இடங்கள்ல பார்த்தா தமிழ்நாட்டுல எல்லா இடங்களிலேயும் அதை விட மூப்பான பண்பாடு இருந்திருக்கு தமிழுடையது. அதாவது எந்த கண்டத்திலயும் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய அடையாளம் இல்லாம இல்லை. ஏன் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு அடையாளம் என்னன்னா, அந்த ஆப்பிரிக்கால இன்னைக்கும் வந்து தமிழர்கள், அதாவது தமிழர்களா அவங்களுடைய முகபாவனைகள் தான் வந்து கருமை நேரத்துல இருக்கலாம், ஆனா உள்ளத்துல பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கு. நீங்க முகம் வந்து நாம கூட தமிழர்கள் கருப்பு தான். ஏன்னா நம்ம வந்து வெப்ப பகுதியில இருக்கோம், நில நடுக்கோட்டுக்கு மத்தியில இருக்கும். நிலத்தினுடைய சுத்தி ஒரு வட்டம் போட்டா மேல வடக்குல இருந்து தெற்கு நோக்கி இடையில 2க்கும் சமமான இடத்துல நம்முடைய நிலம் இருக்கு. சொல்ல போனா இந்தியாவும் இருக்கு, அதே போல ஆப்பிரிக்கா கண்டம் இருக்கு. அங்க இருக்க தான்சானியான்ற நாட்டினுடைய அதிபர் வந்து இங்க தமிழ்நாட்டுல ஒரு தடவை வந்து நான் ஆய்வு பண்றேன்னு வந்திருந்தாரு. அது எதுக்காக வந்தாருன்னா, இந்த நாட்டுக்கும் எங்க நாட்டுக்கும் மொழி, இனம், கலாச்சாரம் எல்லாத்துலயும் ஒற்றுமை இருக்கு அப்படின்னு வந்தாரு. அது நமக்கு எவ்வளவு ஒரு பெருமை. அது தமிழ்நாடு அரசு பேசணும், தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் பேசணும். தமிழர்கள்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள். தமிழ்நாட்டினுடைய எல்லை தாண்டிய பண்பாடுகள் இன்றைக்கு உலகம் நிறைய இருக்கு. உலகத்துல மேற்கு கிழக்கு 2 பகுதியும் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சுற்றி உலகத்தையே கட்டி அணைக்கிற மாதிரி தமிழருடைய பண்பாடு, பழக்க வழக்கங்கள், நெருக்கம், தமிழ் இன உறவுகள் எல்லாம் இருக்கு. தமிழே இருக்கு. தமிழைத்தான் பழந்தமிழ் எல்லாம் பிராக்கிறதெல்லாம் வேற ஏதாவது சொல்லலாம் போக போக, ஆனா தமிழ் தான் பழந்தமிழ் எல்லாமே. இன்றைக்கும் வாழ்கின்ற மொழி, எல்லாம் வாழ்கின்ற மொழிகளுக்குள்ள எல்லாம் இருக்கு தமிழ். அதை யார் பேசணும்? தமிழ்நாடு அரசுல பேசணும், தமிழ்நாடு முதலமைச்சர் பேசணும். தமிழ்நாட்டுல எங்களுடைய மொழிக்கு தனி உரிமை இருக்கு. உரிமை எங்க இருக்குன்னு கேட்டாக்க மத்திய அரசு கிட்ட குரல் கொடுக்கணும். பாராளுமன்றத்துல அறிஞர் அண்ணா அவர்கள் பேசும்போது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்வைத்து பேசுறாரு. பேசும்போது ஒரு உறுதிமொழி தர்றாரு அன்றைய பிரதம மந்திரி நேரு, ஜவஹர்லால் நேரு உறுதிமொழி தர்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரையில் அவர்கள் மேல் இந்தி திணிக்காதுன்னு உறுதிமொழி தர்றாரு. அந்த உறுதிமொழியை யார் கேட்கணும்? தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் பேசுகின்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து கேட்கணும். எல்லா கட்சியும் கேட்கணும், ஆளுங்கட்சியும் கேட்கணும், எதிர்கட்சியும் கேட்கணும், இன்னும் பொடி கட்சி, கூட்டணி கட்சிகள், நாளை நமக்கு பின்னால வர்றவங்க எல்லாரும் கேட்கணும். நீ அதை மீறிட்டு எப்படி தமிழ்நாட்டுக்கு மேல இந்தியை கொண்டு வரலாம்? 67ல இருந்து தொடர்ந்து படையெடுப்பு போல வந்துகிட்டே இருக்கேன். 67ல ஒரு ஆட்சி மாற்றம் வருவதற்கே காரணம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்தியை கொண்டு வந்த காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று தான் தமிழர்கள் வாக்களித்தாங்க. அந்த வாக்களித்த வெற்றியில் தானே திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கிளை கட்சிகள், திராவிட கழகம் எல்லாம் இன்றைக்கு இருக்காங்க. அப்ப அதை பற்றி எல்லாம் யார் பேசணும்? இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் பேசணும், எல்லா கட்சிகளும் பேசணும். எங்களுக்கு நேரம் அன்றைக்கே கொடுத்துட்டாரு, இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரையில் எங்கள் மேல் இந்தி என்பது கிடையாது, நீ யார் பேசாலும் போட்டுக்கப்பா. ஏன்னா
அரசியல் அமைப்பு சட்டத்தில் எந்த மொழியை இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு கூட்டம் போடும்போது ராஜேந்திர பிரசாத்துடைய இதுல அப்போ எல்லாரும் ஆங்கிலம் வேணும்னாங்க, தமிழர்கள் தான் தமிழ் வேணும்னாங்க. இந்தி வேணும்ன்றது இந்திக்காரன் சொன்னான். இந்தியா பேசாத மக்கள்ல தமிழர்கள் மட்டும்தான் எங்களுடைய தாய்மொழியை கொண்டுள்ளோம். தமிழ் தான் இந்தியாவினுடைய தாய்மொழி, இந்தியாவினுடைய பழமை மொழி. தமிழில் இருந்து தான் பல மொழிகள் இன்றைக்கு தோன்றி இருக்குது. அதனால உயிரா இருக்கிற ஒரே ஒரு மொழி தமிழ் மொழி, தமிழுக்கு தான் அந்த இடத்தை தரணும்னுட்டு ஐயா காகிதம் இல்லத்து வரைக்கும் பேசினாங்க எல்லாரும். அதை பேச வேண்டியதுதானே தமிழ்நாடு அரசு, அதை சொல்ல வேண்டியதுதானே முதலமைச்சர் தலைமை அமைச்சருக்கு. ஐயா, எங்கள் மேல நீங்க இந்தி எந்த காலத்திலையும் திணிக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு முன்ன இந்திய பிரதம மந்திரியா இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்காரு. அதனால தமிழ்நாட்டிற்குள் எந்த இடத்திலேயும் இந்தி இனி படிப்பு மொழியாக இருக்க முடியாது. இந்தியை நீங்க வளர்க்கறதுன்னா வட இந்தியாவில் வளர்க்க. ஏன்னா வட இந்தியாவில் வளர்த்து வட இந்திய மக்களுக்கு வேலை கொடுங்க, அவங்கள அந்தந்த மாநிலத்திலே இருக்க வைங்க. இப்போ என்னன்னா, இதே மும்மொழியை பத்தி நம்ம வந்து நீங்க வந்து இப்போ எதிர்க்கிறீங்க, மூன்றாவது இந்தி வரக்கூடாது. அப்போ இரண்டாவதா வந்து கல்வியில வந்து ஆங்கில மொழி வரும்போது ஏன் எதிர்க்கல? ஆங்கிலம் இது ஒரு சரியான கேள்வி. ஆங்கிலம் இந்தியை போலதான் நமக்கு. ஆங்கிலத்தை நம்ம வெறும் இருக்கிறோம். அது தவறானது. இந்த திராவிட கட்சிகளுடைய தவறான கொள்கை அது. நீ எப்படி இந்தி நம்மோட இருக்கு. இந்தி பேசுற மக்கள் ஏறத்தாழ 60 கோடி 70 கோடி மக்கள் இருக்காங்க நம்மளோட. அவங்க மொழியை எதிர்த்துட்டு நம்ம ஆட்சி பண்ணியிருந்து இன்னைக்கு வெளியே போனவங்களுடைய மொழியை மட்டும் ஏன் முதல் மொழியா வச்சிருக்கீங்க? எல்லா இடத்திலேயும் ஆங்கிலம் தான் இருக்கு, இந்தி இல்ல. இந்திய மொழின்னு சொல்றவங்க கூட ஆங்கிலத்தை தமிழ்நாட்டில் வச்சதுனால்தான் தமிழ் இன்றைக்கு தமிழுடைய இடமெல்லாம் பறிபோயிடுச்சு. சொல்ல போனா ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு இந்தி மொழி என்று சொல்லுகின்றவர்களுடைய பேச்செல்லாம் பொய் பேச்சு. இல்ல, காலத்தின் மாற்றம் தானேங்க. இப்ப வேலை வாய்ப்பு எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு கணினியில தொட்டாலும் சரி, எதை தொட்டாலும் ஆங்கிலம் இல்லாத இதுவே கிடையாது. இப்போ அந்த கணினியில் ஆங்கிலம் இருக்கின்றது. அந்த ஆங்கிலத்தை தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்றுதான் சிங்கை தமிழர்கள், சிங்கப்பூர் தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், அந்த தமிழர்கள் எல்லாம் அங்கிருந்த இளைஞர்கள் இந்த கணிப்பொறியை தமிழாக மாற்றினாங்க. ஆனா இங்க இருந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சிகள் அதையெல்லாம் எதிர்த்துட்டாங்க. ஒரே நிமிஷங்க. சரிங்க, சிறிய இடைவேளை. கேமராமேன் வராததால். சரிங்க. அதைத்தான் தமிழ்ல கொண்டு வந்தாங்க சிங்கத்தமிழர். தமிழ்நாட்டு தமிழர்களை விட இந்த கணிப்பொறிக்கு உயிர் கொடுத்தவர்கள், தமிழுக்கு உயிர் கொடுத்தவர்கள் சிங்கை தமிழர்கள், மலேசிய தமிழர்கள். அவர்களால் தான் தமிழ் படுத்தப்பட்டது முழுவதுமே. ஆனா அவங்களுக்கு ஒரு பதவி கிடையாது, ஒரு அழைப்பு கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது. ஆனா இங்க வந்தவங்க எல்லாம் அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்கு, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு மக்கள்கிட்ட. மக்களுக்கே தெரியாது, இப்போ மக்களுக்கே தெரியவில்லை தமிழர்களுடைய ஆதங்கம் எதுன்னு. தமிழர்களுடைய ஆதங்கம் தன்னுடைய தாய்மொழி பற்றினாலதான் மலேசிய சிங்கப்பூர்ல இருக்கின்ற தமிழர்கள், இன்றைக்கும் இருக்கின்ற தமிழர்கள் பெரும் பணியாற்றிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு மலேசியால வந்து தமிழர்கள் தான் தமிழ்ல தான் பேசுறாங்க. ஆமா, தமிழர்கள் தான். தமிழ்நாடு அது மலேசியா ஒரு தமிழ்நாடு தான், மலையக நாடு. ஆமா, மலேசியா நாடு. அது மலேசியா பினாங்கே ஒரு தனி மாநிலமா, தமிழ் மாநிலமா அமைக்க சொல்லி கூட அப்போ ஒரு ஆதரவு இருந்ததாம். ஆனா இப்ப தமிழர்களுடைய பரப்புகள் எல்லாம் எங்க போயிடுச்சு? தமிழர்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள்ல தமிழர்கள் தான் அதிகம். சொல்ல போனால் எல்லா நாடுகளிலேயும் சொல்ல போனால் சிங்களர்கள், அதாவது இலங்கை சேர்ந்தவங்க தான் அங்கங்கே பரவி
அதுவே அவர்களால தான் ஒரு அடையாளம், தமிழர்களுடைய அடையாளம் பார்த்தீங்கன்னா இலங்கையை விட்டுற முடியாது. அது வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. எங்க பார்த்தாலும் இலங்கை சிங்களவர்கள்கிட்ட அடி வாங்கி போன தமிழர்கள் இன்றைக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றத்துல இருக்காங்க. அது போலவே அவர்களுக்கு முன்னால் சென்ற தமிழர்கள் இங்கிருந்து சென்றவர்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்ப மலேசியா, நான் கடந்த 2 நாட்கள் முன்னாடி பேசினேன், ஒரு மலேசியாவை சேர்ந்த பினாங்கை சேர்ந்தவர்கள்ட்ட பேசினேன். நான் அங்கதான் எங்களுடைய தலைமுறைக்கும், அதெல்லாம் 150 ஆண்டுகள் ஆகுது. தலைமுறைகள் நிறைய தலைமுறைகள் ஆயிடுச்சு. 150 ஆண்டுகள் தான். ஆமா ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடியே தமிழர்களுடைய போக்குவரத்து கடல் கடந்து போயிட்டு வர்றது 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் கொரிய நாட்டினுடைய இளவரசி பேரரசி தமிழச்சி தான். அப்படி ஒரு வரலாறு அவர்களே வைத்திருக்கிறாங்க. ஆமா, நிறைய வரலாற்று கதைகளை நம்ம பாக்குறோம். ஆமா, இல்லைங்க, இப்படி ஒரு நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு 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 உறுதியான ஒரு தமிழ் மொழி. நீங்க தமிழர்கள் நம்மளை எப்படி மற்ற மொழிகள் எப்படி அசைச்சிட முடியும்? எந்த மொழியை நம்ம அசைக்க வேண்டாம். ஆனா நம்மோடு இருக்கிற திராவிடம் தான் தமிழர்களை அசைத்து கொண்டு இருக்கு. தமிழர்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆன்மீகம் கிடையாது, தெய்வீகம் கிடையாது, அரசியல் கிடையாது, படிப்பு கிடையாது, கல்வி கிடையாது. நாங்கெல்லாம் பகுத்தறிவாதிகள் சொல்லி எல்லாவற்றையும் பறித்தெடுத்து விட்டது. தமிழர்களுக்கு எல்லாம் இருந்தது. ஒரு சிற்பின்னு இருந்தலன்னா கலை வராது, ஒரு ஓவியம்னு வரலன்னா எதையும் வரைஞ்சி தள்ள முடியாது. யாரும் படிக்கவே இல்லைன்னா கல் சுவர்கள் எல்லாம் இன்றைக்கும் தமிழ் பேசிக் கொண்டிருக்காது. கல்வெட்டுகள் எல்லாம் பாருங்க, எத்தனை 1000 ஆண்டுகள். ஆனா இரும்பை உருக்கி முதலில் காட்டியவர்கள் தமிழர்கள். பொன்னை உருக்கியவர்கள் கோலார் தங்க வயல் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அல்ல, இந்தியாவினுடைய அடையாளம். தமிழர்களுடைய உழைப்பு தான் எல்லாமே. சாட்சி கீழடிக்குள்ள போனீங்கன்னா அங்க உருக்காலை இருக்கு, வீடு கட்டிடங்கள் இருக்கு. ஆனா தமிழர்கள் படிக்கலன்னு சொல்றவன் ஒருத்தன், தமிழர்களை இழிவா பேசுறவன் பாரதிதாசனை விட தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்த்தவர் யாரும் இல்லை. ஆனா தமிழர்கள் யாரையோ கொண்டு வர்றாங்க. தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஊழல் என்பது இருக்காது, பொய் பேசுவது இருக்காது, மற்றவர்களை அடித்து நொறுக்கி சாப்பிடுவது இருக்காது, ஏமாற்றுவது இருக்காது. அது ஒரு பெரிய தமிழர்களுடைய அறம். இந்த அறச்செயல்கள் எல்லாம் ஓய்ந்து போயிடுச்சு இப்போது 60 ஆண்டுகள்ல. இவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் இப்போ வந்து தமிழர்கள் மற்ற மொழிக்காரர்கள் வந்து தன்னுடைய மொழி வந்து இப்படி பண்றது பேசுறது இல்லையே. ஆனா தமிழர்கள் மட்டுமே தற்பெருமையா தமிழர்களுக்கு தற்பெருமை என்பது அல்ல, விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல. ஏன்னா இந்தியாவே ஒரு காலத்துல தமிழர் நாடு, தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லல, நாம சொல்லல, நம்ம சொல்லி ஞாபகப்படுத்தி நாம சொல்லல. நமக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. நேரு கூட எழுதினாரு, அம்பேத்கர் எழுதினாரு. இப்ப அண்மையில கூட இந்த வங்காளத்தினுடைய அம்மையார் முதலமைச்சர் பேசுறாங்க. இந்த நாடு யாருக்கு சொந்தம்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான், தமிழர்களுக்கு தான் சொந்தம்னு சொல்றாங்க. அப்ப தமிழர்களுடைய நாடுன்றது பல 1000 ஆண்டுகளாக ஒவ்வொருவருடைய படையெடுப்பும் வருகையினாலையும் நமக்கு பல்வேறு மொழிகளாக திரிந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தென்னாடு தான், தமிழ்நாடு அல்ல. தென்னாடு இன்னைக்கு ஆந்திரமாக இருக்குது, ஏதோ இருக்கு. ஆனா தென்னாடு முழுவதும் தமிழ்நாடு. தென்னாட்டின் அடையாளங்கிறது தமிழ்நாடு. ஆமா, அதனால்தான் திராவிடம் என்பதை கூட தென்னாடுன்னு சொன்னாங்க நம்ம ஆட்கள். தற்பெருமை, அதாவது அடிக்கடி நமக்கு நாமே ஞாபகப்படுத்தி. ஆமா 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 ஆமா. ஏன்னா நம்முடைய இனம் பல வரலாற்று குற்றங்களை சந்தித்து அடிபட்டு ஒரு தற்காப்புக்காக தென்னாடுன்னு ஆச்சு. தென்னாட்டிலையும் சிலர் வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை பறித்ததெல்லாம் கடந்த கால வரலாறுகள். அப்போ இந்த அடிப்பட்ட இனத்திற்கு உள்ள உசார் எச்சரிக்கை எண்ணம் தான் தற்பெருமையா இப்ப இருக்கு. எச்சரிக்கை, நாம இதையும் விட்டா இருக்கிறதையும் போயிடும். தமிழ் போகாமல் காக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு, ஆட்சியாளர்களுடைய கையில இல்ல. குறுக்கிடுச்சுன்னு சொல்றீங்க? ஆமா, குறுகிடக்கூடாதுன்ற எச்சரிக்கை உணர்வு. இந்த எச்சரிக்கை உணர்வு இனியும் நாம வந்து மறுபடியும் இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளை நம்பினால் அறவே போயிடும். அதனால இந்த அறகுறை அரசியலை நாம நியாயப்படுத்த முடியாதுன்ற கவலையில வர்ற எச்சரிக்கை. நாம தற்காப்புல இருக்கோம்.
மற்றவர்களுக்கு அப்படி இல்லை. தெலுங்கு எடுத்தா அது தனிமொழி கிடையாது, செம்மொழி கிடையாது. அதே மாதிரி கன்னடம் செம்மொழி கிடையாது, தனிமொழி கிடையாது. மலையாளம் தனிமொழி கிடையாது. ஆனா எல்லா மொழியும் செம்மொழின்னு ஆக்கிக்கிட்டாங்க. ஆனா செம்மொழி கொண்டு வந்தது தமிழை, செம்மொழி தமிழ் கருணாநிதிகா எங்க உழைச்சாரு? அதுக்கு இப்ப கொண்டு வந்தாருங்க. கிடையாது. எல்லாம் நாங்கெல்லாம் உழைச்சோம். நாங்க 100 பேருக்கு மேல போய் உண்ணாவிரதம் இருந்தோம் டெல்லியில. வாஜ்பாய் அவர்களுக்கு அந்த உரிமையை தரலாம், அவர் ஏத்துக்கிட்டாரு. பாராளுமன்றத்துல சட்டத்தை கொண்டு வந்தாரு. இந்தியாவினுடைய ஒரே ஒரு செம்மொழி தமிழ் தான், சமஸ்கிருதம் கூட கிடையாது. பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மொழி. அதை நீ ஏன் அப்ப படிக்க வேண்டான்ற? தனியார் பள்ளிக்கூடத்தை ஆங்கிலம் தானே படிக்க வைக்கிற. இது என்ன தமிழ்நாட்டுல 2 மொழி கொள்கை, ஆங்கிலமும் தமிழும். தமிழ் ஆட்சி மொழி 1956ஆம் ஆண்டு சட்டமன்றத்துல தமிழ் ஆட்சி மொழி சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. 1956. நீங்க 67க்கு பின்னால வந்தீங்க. அப்ப எவ்வளவு? 21 வருடம் கழிச்சு, 11 வருடம் கழிச்சு நீங்க வரீங்க. 11 வருடம் கழிச்சு வந்த நீங்க தமிழ் ஆட்சி மொழி சட்டம்ன்றது 2வது மொழியா போடலாமா? நீங்க தமிழ் படிச்சாதான் என் பள்ளிக்கூடம். அதுவரையில் வேண்டுமானால் ஆங்கிலம் எங்காவது அரசு துறைகளில் இருக்கலாம்னு. இப்ப அரசு துறைகள்ல இருக்குதா, இல்ல வெளி ஊர்கள் எல்லாம் இருக்கா? எல்லா துறைகளிலும் சட்டத்தில் எழுதப்பட்டதா? ஆமா. அந்த சட்டம் என்ன ஆச்சு? அந்த சட்டத்தை என்ன பண்ண நீ? என்ன பண்றீங்க? ஆள் மாத்தி ஆட்சிக்கு வரீங்க. 67க்கு வந்த பின்னால நீங்க எந்த ஆட்சி, ஏன் இருமொழி கொள்கைன்னு கொண்டு வரணும்னா எதுக்காக கொண்டு வரணும்? இருமொழி கொள்கை ஒரு மொழி கொள்கை தானே. தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய கொள்கை நிறைவேற்றம் தமிழ் ஆட்சி மொழி சட்டம். தமிழ் ஆட்சி மொழி சட்டத்துல தமிழ் தான் ஆட்சி பண்ணணும் எல்லா இடத்துலயும். அப்ப தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இருக்கும்போது நீங்க 67ல வந்த உடனே இருமொழி கொள்கைன்னு எப்படி கொண்டு வரலாம்? நீங்க 3 மொழி கொள்கையை எப்படி நீங்க திட்ட முடியும்? எங்க மாநிலத்துல, தமிழ்நாட்டுல தமிழ் மாநில அரசு ஏற்கனவே ஒரு சட்டத்தை போட்டிருக்க, ஆட்சி மொழி சட்டம். அந்த ஆட்சி மொழி சட்டத்துல தமிழ் தான் ஆட்சி மொழி. வேண்டுமானால் தமிழ் அந்த துறைக்கு வளர்ச்சி அடைந்து வரும் வரைக்கும் ஆங்கிலத்தை கொஞ்சம் நீங்க வச்சுக்கலாம், ஓரத்துல ஒதுக்கலன்னு தானே போட்டிருக்காங்க. நீ முன்ன இருந்த சட்டமன்றத்தினுடைய சட்டத்தை நீங்க அமல்படுத்துவதற்கு தானே நாங்க 67ல இந்தியை எதிர்த்து நாங்க போட்டோம் வாக்கு. அப்ப நாங்க போட்ட வாக்க நீங்க செல்லாத வாக்கு ஆக்கிட்டு அப்புறம் நீங்க எதையோ பண்ணிக்கிட்டு அப்புறம் 2 மொழி கொள்கைன்னா எப்படி? தமிழை கொண்டு வந்து இந்தியா எதுக்குற, தமிழ் இந்தியாவினுடைய மொழி, இந்தியும் இந்தியாவினுடைய மொழி. அப்ப ஆங்கிலத்தை எதுக்கு வச்சிருக்க? விடுதலை வேணும்னு தானே ஆங்கிலம் என்ன நம்ம அமிச்சோம். அப்ப என்ன அர்த்தம்? மக்களை திசை மாற்றி அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தா, இங்க தமிழர்கள் இல்லாம இங்க வட மாநிலத்தவர்களை ஓட்டு, அதான் வாக்கு அட்டை வச்சிருந்தா அவங்க ஓட்டு போடலாம். அப்ப அந்த ஓட்டு யாரு? அது ஒரு பெரும் குறை. ஏன்னா இங்க தமிழ்நாட்டினுடைய கால்பகுதி மக்கள், ஏறக்கூட 1 கோடி மக்கள் வெளி மாநிலத்திலிருந்து புதியதா வந்தாங்க. குடியேறி வந்தவங்கள விட்டுருங்க, நாமள போய் குடியேறி இருக்கோம். 1 கோடி 2 கோடி பேர் இருக்கோம் தமிழ்ல. மோடி அவர்களுடைய தொகுதியிலே குஜராத்ல மணிப்பூர் மணி அந்த தொகுதியில அவருக்கு நிறைய வாக்களித்தவங்க தமிழர்கள் தான் சொல்றாரு. அப்ப நிறைய வாக்களித்தவங்கன்னா நிறைய தமிழர்கள் தானே இருந்திருக்கணும், நிறைய வாக்கு இருக்கிறவங்க. அப்படியே குடியேறியவர்களை விட்டுருங்க. புதிதாக வேலை தேடி வர்ற அளவுக்கு ஏன் அவங்கள அனாதையா வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு அந்த உத்தரவிலிருந்து போறாங்க வராங்க, அது வேற. ஆனா அங்க அவனுக்கு வேலை கொடுக்கணும்ல அந்த மக்களுக்கு. இங்க நாங்க பிறந்தவர்கள், நாங்க வேலை செய்யற இடத்துல இன்னொருத்தரையும் வச்சுக்கிட்டு நாங்க வேலை செய்யணும்னா அதை கூட முதல்ல கொண்டு வந்தது கருணாநிதி அவர்கள் தான். கருணாநிதி அவர்கள் தலைமை செயலகத்தை, பழைய தலைமை செயலகத்தை விட்டு புதிய தலைமை செயலகம் கட்டுறன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணா சிலைக்கு எதிர்த்து அப்படி இருந்த அந்த இடத்துல புதிய தலைமை செயலகம் கட்டுறதுக்கு கூலி பணியாளர்களாக நிறைய வடநாட்டுக்காரர்களை கொண்டு வந்து அவர்களை வைத்தே வீடு கட்டிட்டு அவர்களை வச்சே தலைமை செயலகத்தை திறந்து அவர்களை வைத்து இந்தியில பாட்டு பாடி ஆட்டம் போட வச்சார். நம்ம யார் மேல சொல்றது? மக்கள் மேல குறை சொல்றதோ அல்லது ஆட்சியாளர்கள் மேல சொல்றதோ
அல்லது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி நடத்திய பெருமக்கள், புலவர்கள், தமிழ் புலவர்கள், அறிஞர்கள், இன பற்றாளர்கள், அவர்கள் மேல குறை சொல்றதா? அது மட்டும் இல்லை, இப்ப தமிழ் தேசிய கட்சிகள், இப்போ நாம் தமிழரா இருக்கலாம், தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கெல்லாம் தமிழ் தேசியம்தான். தமிழுடைய குரல்லாம் எங்க போகுது? எங்களுடைய குரல் எல்லாம் நாங்கெல்லாம் இதுக்காக எத்தனை தடவை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம், எத்தனை தடவை போராட்டம் பண்ணியிருப்போம், எத்தனை முறை நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்போம். தமிழ் வேண்டும், தமிழ் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வேண்டும், தமிழ் படித்தால்தான் வேலை வேண்டும், தமிழ் படித்தால்தான் தமிழ்நாட்டில் எல்லா உரிமைகளும் என்று ஒரு சட்டம் இருக்க வேண்டும் பண்ணியிருக்கேன். ஒன்றும் தப்பு கிடையாது. இது அதுக்கு தானே மொழிவழி மாநிலம் அமைச்சாங்க. தமிழ்நாட்டை மொழி வழியில எதுக்கு அமைச்சாங்க? ஆந்திரத்தை ஏன் மொழி வழியில் அமைச்சாங்க? ஆந்திரால இந்த 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 இந்திய விடுதலைக்கு முன்னால் வரைக்கும் தெலுங்கு பேசுற மக்கள் எல்லாம் இந்தியில் உருது தான் பேசிட்டு இருந்தாங்க. ஹைதராபாத் நிசாமுடைய ஆட்சி, அங்க ஹைதராபாத் நிசாம் உடைய ஆட்சி வந்த பின்னால ஆந்திரா முழுவதும் உருது பேசுறவர்கள் தான் பெரும்பதியானவர்கள். அப்படிதான் தமிழர்கள் மட்டும்தான் தமிழை பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆந்திரா எல்லையில, ஆந்திராவுக்குள்ள. ஹைதராபாத்ல 2 பகுதி நகரம், ஹைதராபாத், செகந்திராபாத், 2 நகரங்கள். அந்த 2 நகரத்துல ஹைதராபாத்ல உருது பேசுறவங்க, செகந்திராபாத்ல தமிழ் பேசுறவங்க. அப்படியே இருக்கின்ற ஒரு மாநிலங்கள்ல நீங்க எந்த இடத்துல தமிழை வைக்க போறீங்க? கர்நாடகத்துல 25 விழுக்காடு தமிழர்கள், கால்வாசி மக்கள். பெங்களூர் முழுவதும் 70 விழுக்காடு 80 விழுக்காடு தமிழர்கள். இன்றைக்கும் 50-60 விழுக்காடு. இதையெல்லாம் பேசுவதற்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேசணும், திராவிட முன்னேற்றங்கள் பேசணும், மக்களுக்காக பேசணும். இப்போ மும்மொழி கூட்டம் நடந்தது, அதுல நீங்க கலந்துக்கிட்டீங்களா? மும்மொழிக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? மும்மொழி எல்லாம் எங்களுக்கு மும்மொழி கட்சிக்காரர்கள் எல்லாம் அது அவங்களுக்கு வேண்டியவங்க போடுவாங்க, அவங்களுக்கு வேண்டியவெல்லாம் வச்சுக்குவாங்க. மும்மொழி மாதிரியான அதுல வந்து மும்மொழி கொள்கை அந்த கூட்டம் வந்து இயக்கங்களும் இருக்கணும். எங்க அவங்க எல்லாம் அழைப்பு தருவாங்களோ? அவங்க நீங்க கட்சியே இல்லாதனாலயா தெரியல என்னன்னு. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, ஆனா பேசிருக்கலாம்ல. இங்க பேசுவதை நீங்க அங்க பேசிருப்பீங்க. ஆமா, கூப்பிட்டா எடுத்து பேசிருக்கலாம், முதல்வர்கிட்டையும் பேசி. அதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா கட்சிகள் வந்து கட்சி எண்ணிக்கையை விட இயக்கங்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இயக்கங்கள் அதிகம் தானே? தமிழர் தன்னுரிமை இயக்கம் மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மொத்த குரலா வந்து நீங்க பேசுறீங்களா, இல்லை எப்படி? எல்லாருடைய குரல் எப்படி இருக்குங்க? நாங்கெல்லாம் பேசுனா முதலமைச்சருக்கு சேர்த்து தான் பேசுவோம். ஏன்னா முதலமைச்சர் தனி ஒரு மனிதர் இல்லை, எங்களுக்கு நமக்கெல்லாம் எதிரானவரும் அல்ல. வேணும்னா மறந்துட்டு பேசலாம், இல்லை விட்டு கொடுத்து பேசலாம். விட்டு கொடுக்காம பேசுங்கன்னு சொல்றது தான் நாம வந்து இந்த மண்ணுடைய மக்கள். இந்த மண் நம்முடையது, தமிழர்களுடைய மண். அதாவது தாய்மண், தமிழுடைய தாய் நிலம். அந்த இதே மண்ணில் வட மாநில இருந்து ஒருத்தர் பிறந்துடுறாரு, அப்ப அவர் என்ன மண்? அவருக்கு வேணுமென்னா நம்ம இருமொழி கொள்கையை சொல்லலாம். ஏன்னா அவருடைய தாய்மொழி வேணுமல்ல அவருக்கு. தமிழர்கள் வந்து பம்பாயில பிறக்கிறாங்க, பம்பாயில தமிழ் பள்ளிக்கூடங்கள் அருமையா நடக்குது. நம்ம விட அவங்க தான் பேசுறாங்க. குழந்தைகள் அருமையா ஹிந்தி பேசக்கூடிய குழந்தைகள் வந்து தமிழ் அழகா பேசுது. ஆனா தமிழ்ல பேச குழந்தைகள் வந்து ஹிந்தியில பேச ஆரம்பிக்கும், ஆங்கிலத்துல பேசுது, ஆங்கிலம் பேசு, மம்மி டாடி. ஆனா ஹிந்தி பேசக்கூடிய வடமாநில குழந்தைங்க அருமையா தமிழ்ல பேச நம்ம பாத்துட்டு தான். அதாவது உணர்வு அதுங்களுக்கு வருது. ஆமா, இந்திக்காரர்கள்னா நம்ம ஒரு எதிர்ப்பை வளர்த்துட்டோம். எதிர்ப்பு இல்ல எதிர்ப்பு எண்ணத்தை திராவிட கட்சிகள் வளர்த்துச்சு. அதனால இந்தி ஒழிகன்னு சொன்னா நம்ம எல்லாம் அவங்களுக்கு பக்கம் நிற்போம்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம அப்படி கிடையாது. தமிழ் தேசியம் பேசணும். தமிழ் தேசியம் இந்திக்கோ எந்த மொழிக்கும் எதிரானதல்ல, ஆனால் தாய்மொழிக்கு தமிழ் மொழிக்கு உறவானது. நீ தமிழை படிச்சுடு, தமிழ் பட்டம் பெறு, உன்னை எங்க வேலைக்கு போட்டாலும் அங்க போய் அந்த மொழியில பேசு. என் வெளி மாநிலத்துல போட்டா என்ன தப்பு? போய் பேசு. ஆனா அப்படி ஒரு திடமான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்யணும். இது தமிழ் மண்ணுக்குள்ள தமிழ் தான். ஆனால்
நீ உன்னுடைய தாய்மொழியில பேசு, நீ வாழ்ந்துக்கோ, உன்னுடைய விருப்பம் அது. அப்படி இருக்கிறதுனால தான் தமிழர்கள் அன்றைக்கு வரதராஜ முதலியார், வரதாபாய் இலங்கையில சிங்களவன் தமிழர்களை அடிக்கும் போது 20 லட்சம் பேரை ஒரு ஊர்ல கூட்டினார். பொம்பாயில, தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல நாம எல்லாம் திரண்டு பேசணும், எல்லாம் பண்ணோம். கடைசியா திராவிடம் புஸ்வானமாக்கிடுச்சு. அப்படி தமிழர்கள் எந்த மொழி பேசினாலும் சரி, அவனுடைய மொழி, அவனுடைய தாய்மொழி. ஆனா அந்த தாய்மொழியில இருக்கிறவங்கள பல கோடி பேரை தென் மாநிலங்கள்ல கொண்டு வர அளவுக்கு அந்த மாநிலங்கள் இருக்க. அப்ப அவங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு வேலை வாய்ப்பை நீங்க தானே தரணும், நாங்களா தரணும்? இங்க இருக்கிற மக்களுக்கு இல்லாத ஒரு இருக்கிற வேலை வாய்ப்பை இங்க இருந்து பறிச்சு நாங்க அவங்களுக்கு கொடுக்கணுமா? அதுதான் கேள்வி. வெளி மாநிலத்தவர்கள் வருவது கேள்வி இல்லை, நாம போவதும் கேள்வி இல்லை. ஆனா அங்க இருக்கிறவங்கள அப்படியே வச்சுக்கிட்டு கடைசி அங்கிருந்து எங்களுடைய வாக்குக்கு எதிரான வாக்குகளா இங்க வந்து போட வச்சா என்ன நியாயம் இருக்கு? எல்லாரும் இந்தியர்கள், எல்லாரும் மக்கள், யாரும் ஊரே யாவரும் கேள்வி, தீதும் ஒன்றும் பிறவாரா. இப்ப கூட ஒருத்தர் தமிழரான்னு கேட்டா கூட இப்ப தப்பா போயிடுது. எப்படி உணரின்னு கேட்டா கூட இப்போ தப்பான நிலையாயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, நாமக்கல்லார். அதனாலதான் உலகம் முழுவதும் நிக்க முடியுது. நீங்க எந்த துறையில போனாலும் தமிழன் இருக்கான். தமிழனை வந்து பார்க்க முடியாத ஒரு துறை ஏதாவது இருக்குதுன்னா அது எனக்கு தெரியல. ஒரு சமயம் எல்லா துறையிலும் தமிழர்கள் தலை நிமிர்ந்து எல்லாம் அறிந்தவன், எல்லாம் தெரிந்தவன், எல்லாம் புரிந்தவன். கணினியா இருந்தாலும், ஆய்வா இருந்தாலும், வானிலை ஆராய்ச்சியா இருந்தாலும், எந்த துறையா எடுத்தாலும் சரி, தமிழர்கள் எல்லா என்ன காரணம்? தாய்ப்பாலினுடைய வலிமை. என்ன வலிமை? தாய்ப்பாலினுடைய வலிமை. நமக்கு தாய் ஊட்டினால தமிழ் தாய், அந்த அறிவியல், அவள் சொல்லாத ஞானம் கிடையாது, அவள் சொல்லாத தத்துவம் கிடையாது, அவள் சொல்லாத இசை கிடையாது, இசை கலை எதுவுமே கிடையாது, வானியல் கிடையாது. பாரதி சொன்னாதான் வானை அளந்தவர்கள் தமிழர்கள், கடலை அளந்தவர்கள். அப்போ கவிஞன் பாடல்லே வந்து எல்லாத்தையும் பாடுது. அதை வந்து திராவிடம் வந்து தமிழர்களை பின்னோக்கி தள்ளிவிட்டு. சரிங்க, இறுதியா வந்து என்ன சொல்ல வரீங்க? தமிழக அரசுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க? மொத்தத்துல தமிழை விட்டு மற்ற மொழிக்கு மாறும் இளம் குழந்தைகளுக்கு என்ன சொல்ல வரீங்க? நான் முன்ன அந்த குழந்தைகளை சேர்க்கும் பெற்றோர்கள் என்ன சொல்றீங்க? ஒட்டு மரம் சொன்னதில்ல, ஒட்டு மரம் செடினிட்டு. தமிழுக்கு மேல் ஆங்கிலத்தை ஒட்டு போடாதீங்க, தமிழுக்கு மேல இந்தியை ஒட்டு போடாதீங்க, தமிழுக்கு மேல இன்னொரு மொழியை ஒட்டு போட்டுத்தான் இந்த தமிழன் வாழணும்னா இது தமிழனுடைய நிலமா இருக்காது. அந்த அச்சம் கவலை எங்களுக்கு உண்டு. அது முதலமைச்சராக இருக்கிறவருக்கு வரணும், ஆளுங்கட்சியை விட்டு எதிர்கட்சியா இருக்கிறவருக்கு வரணும், ஒவ்வொரு கட்சிக்காரருக்கும் வரணும். ஒட்டு போடுற பழக்கம் எங்கேயும் இருக்க வேண்டும். சட்டை கூட புதிதா இருந்தா போடணும், கிழிஞ்சு இருந்தா அதை ஒட்டு போட்டா மறுபடியும் கிழியும். அதுக்கு ஒரே ஒரு வேலை தூக்கி எறிஞ்சிரு. ஒட்டு போடுற அளவுக்கு ஒரு சட்டை வந்துருச்சுன்னா தூக்கி எறிஞ்சிடணும். அது ஆங்கிலமாக இருந்தாலும், இந்தியாக இருந்தாலும், வேற எந்த மொழியாக இருந்தாலும் சரி, தமிழனுக்கு உடல் மேல ஒரு துண்டு இருந்தால் போதும் மானத்தை மறைக்க தமிழ். அதுக்கான பள்ளிக்கூடங்களை மீண்டும் தமிழ்நாடு அரசு தொடங்க வேண்டும். தமிழ் வழி கல்வியை முழுமைப்படுத்த வேண்டும். ஆங்கிலம் மட்டுமல்ல, இந்தி மட்டுமல்ல, உலக மொழிகளை எல்லாம் இரண்டாவதாக எது வேண்டுமானாலும் படித்து விட்டு போகலாம். எல்லோரும் நம்மவர்கள், எல்லா மொழிக்கும் மரியாதை உண்டு. அது ஜப்பானாக இருந்தாலும், சீனமாக இருந்தாலும், அது அரபியாக இருந்தாலும், உருதாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும் எல்லா மொழியும் நம்முடைய மொழிகள். அதனால் நமக்கு இந்த நாட்டினுடைய முதல் உடல் வேண்டும். உடல் இருந்தால்தான் நாம சட்டையை விதவிதமாக அணிந்து கொள்ளலாம். உடலையே தேய்ச்சி அழிச்சிட்டு தமிழ்நாடு அரசு இல்ல நாங்க 2 மொழி கொள்கை தான்றது, மத்திய அரசு இல்ல 3 மொழி கொள்கை தான்றது. உடலே தேஞ்ச பின்னால நீ உடையை தைச்சு போட்டு என்ன எத்தனை மொழி கொள்கை வச்சிருந்து என்ன பண்ண போற? ஒண்ணும் கிடையாது. இந்த மண் வாழணும்,
இந்த மண் வாழணும் என்பதை போலதான் உலக மக்கள் எல்லாம் விரும்புறாங்க. அவங்களுடைய மண் வாழணும், அவங்களுடைய மொழி வாழணும், அவருடைய கலை பண்பாடுகள் வாழணும். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்தாக இருந்தாலும், பிரெஞ்சாக இருந்தாலும், ஜெர்மானியமாக இருந்தாலும், அல்லது இன்னும் ஸ்வீடன், இன்னும் எத்தனை நாடுகளாக, ஆப்பிரிக்கா கண்டமாக இருந்தாலும். அதனால்தான் நெல்சன் மாண்டேலா வந்தார். 25 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஒரு மனிதர். அந்த 25 ஆண்டுகள் சிறையில் இருந்த மனிதர் கடைசியாக சிறையை விட்டு வெளியே வந்தவுடனே அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரானாரு. அப்படி 25 ஆண்டுகள் சிறையில இருந்து வந்த மனிதரே 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணதே போதும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப நீங்கெல்லாம் எதுக்கு இப்படி எல்லாம் பரம்பரையை வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் ஆளுவோம்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து மக்களுக்கும் உதவாமல் மண்ணுக்கும் உதவாமல் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம். அந்த அடையாளத்தினுடைய பொறுப்பாளராக நானும் ஒருவன் இருப்பது எனக்கு பெருமகிழ்ச்சி. நம்மை வாழ வைக்கும் தாய் தமிழன்னைக்கும், இந்த தமிழ் மண்ணிற்கும், இந்திய திருநாட்டிற்கும், உலக மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க. வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. இது உங்கள் ஜெயகர் ஸ்பீக்.